ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து நம்ம எஸ்எஸ்சி ரயில்வேக்கான ஸ்டாட்டிக் ஜிகே டாபிக்ல இருந்து ஒரு முக்கியமான டாபிக் பார்க்க போறோம். என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. டேம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்ப்போம். டேம் அப்படின்னா என்னன்னா, நீரோட்டத்தை கட்டுப்படுத்துறதுக்காண்டி ஆற்றின் குறுக்கே கட்டப்படக்கூடிய ஒரு உறுதியான தடுப்பு அமைப்பை தான் என்னன்னு சொல்றோம்னா டேம் அப்படின்னு வந்து சொல்றோம். இந்த டேமோட ஒரு முக்கியமான நோக்கமா என்ன நோக்கம் இருக்குன்னா, நீர்ப்பாசனத்துக்காண்டியும் குடிநீர் விநியோகத்துக்காண்டியும் மின்சாரம் தயாரிக்கிறதுக்காண்டியும் இந்த டேம் வந்து பயன்படுத்துறாங்க. அதே மாதிரி இந்த டேமை பத்தி நம்மளுடைய முன்னாள் பாரத பிரதமர் அவர்கள் ஜவஹர்லால் நேரு அவர்கள் வந்து ஒரு கூற்றை வந்து சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த டேம் அணைக்கட்டுகளை வந்து நவீன இந்தியாவின் கோயில்கள் அப்படின்னு வந்து நேரு அவர்கள் வந்து இந்த டேமை வந்து அழைச்சிருப்பாங்க. நவீன இந்தியாவின் கோயில்கள் என்னன்னு கேட்டா நேருவின் கூற்றுப்படி டேம் தான் நமக்கு வந்து ஆன்சரா இருக்கு. அதே மாதிரி இந்தியாவில இருக்கக்கூடிய மிக முக்கியமான டேம்ஸை தான் இன்னைக்கு பார்க்க போறோம். அதுல வந்து மிக உயரமான அணையா இருக்குது. எந்த அணைனா தெகிரி அணை தான் வந்து நமக்கு வந்து மிக உயரமான அணையா இருக்கு. அதே மாதிரி மிக உயரமான புவியீர்ப்பு அணையா மிக உயரமான புவியீர்ப்பு அணை என்ன இருக்குன்னா பக்ரானங்கல் டேம் தான் வந்து நமக்கு வந்து மிக உயரமான புவியீர்ப்பு அணையா இருக்கு. மிக நீளமான அணை எதுனா ஹிராகுட் அணை தான் வந்து நமக்கு மிக நீளமான அணையா இருக்கு. ரெண்டுக்கும் வித்தியாசம் பார்த்துக்கணும். உயரமான அணைனா தெகிரி அணை, நீளமான அணைனா ஹிராகுட் அணை தான் வந்து நீளமான அணையா இருக்கு. அதே மாதிரி தற்போது பயன்பாட்டில் இருக்கக்கூடிய மிக பழமையான அணை என்ன அணைனா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கல்லணை தான் வந்து இப்ப மிக பழமையான அணையா இருக்கு. இந்த கல்லணைக்கு இன்னொரு பேரும் சொல்றாங்க, என்னன்னா கிராண்ட் அணைக்கட் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதே மாதிரி முக்கியமான ஒரே வளைவு அணையா இருக்கிறது எந்த அணைனா கேரள மாநிலத்தில் இருக்கக்கூடிய இடுக்கி அணை தான் வந்து ஒரே ஒரு ஆர்க் டேமா வந்து நம்ம இதுல வந்து இருக்கு. அதே மாதிரி நெக்ஸ்ட் பார்க்கும்போது மிகப்பெரிய கட்டுமான கல் அணையா இருக்குது என்னதுன்னா நாகார்ஜுனா சாகர் அணை தான் வந்து மிகப்பெரிய கட்டுமான கல் அணையா இருக்கு. அதே மாதிரி மிகப்பெரிய செயற்கை அணையா எந்த இது இருக்குன்னா கோவிந்த் சாகர் டேம் அப்படிங்கிறது தான் வந்து மிகப்பெரிய செயற்கை அணையா இருக்கு. இந்த டேமை பத்தி ஃபுல்லா வந்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் எந்த டேம் பார்க்க போறோம்னா தெகிரி டேம் தான் வந்து ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். எப்பயுமே வந்து இந்த அணைகளை பத்தி பார்க்கும்போது அது எந்த ஆற்றில கட்டியிருக்காங்கன்னு, அது எந்த மாநிலம் வந்து பயன்படுத்தணும் ரொம்ப முக்கியமா பார்க்கணும். ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடிய இந்த தெகிரி அணை வந்து எந்த மாநிலத்துல இருக்குன்னா உத்தரகாண்ட் மாநிலத்துலதான் பெரும்பகுதி இந்த தெகிரி அணை வந்து இருக்கு. அதே மாதிரி எந்த ஆற்றில கட்டியிருக்காங்கன்னா பாகிரதி ஆற்றெல்லாம் வந்து இந்த தெகிரி அணையை வந்து கட்டியிருக்காங்க. இந்த இது பயனடையும் மாநிலங்களா எந்தெந்த பகுதிகள் இருக்குன்னா உத்தரகாண்ட் மாநிலம், உத்தரப்பிரதேசம் மற்றும் டெல்லி 3 மாநிலங்கள் வந்து இந்த தெகிரி அணையால பயன்பாட்டுல இருக்கு. அதே மாதிரி இந்த அணையோட மிக முக்கியமான சிறப்பு என்னன்னா ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கோம், மிக உயரமான அணை வந்து இந்த தெகிரி அணையா இருக்கு. எவ்வளவு மீட்டர் உயரத்துல இருக்குன்னா 260.5 மீட்டர் உயரத்துல வந்து இது இருக்கு. இதன் நீர்த்தேக்கம் வந்து எப்படி அழைக்கப்படுகிறதுனா சுவாமி ராம தீர்த்த சாகர் அப்படின்னு அழைக்கப்படுகிறது. இந்த தெகிரி அணையோட நீர்த்தேக்கம் வந்து சுவாமி ராம தீர்த்த சாகர் அப்படின்னு வந்து அழைக்கப்படுகிறது. அதே மாதிரி அடுத்து நம்ம பார்க்கும்போது என்ன அணை இருக்குன்னா ஹிராகுட் அணை அப்படிங்கிறது தான் அடுத்து நம்ம பார்க்க போறோம். இந்த ஹிராகுட் அணை எந்த மாநிலத்துல இருக்குன்னா ஒடிசா மாநிலத்துல இருக்கு. அதே மாதிரி எந்த ஆற்றில கட்டியிருக்காங்கன்னா மகாநதி ஆற்றில வந்து இந்த ஹிராகுட் அணை வந்து கட்டப்பட்டு இருக்கு. அதே மாதிரி இந்த ஹிராகுட் அணையால பயனடையக்கூடிய மாநிலங்களா ஒடிசா மற்றும் சத்தீஸ்கர் மாநிலங்கள் வந்து இருக்கு. இதோட முக்கிய அம்சமா என்ன பாக்குறோம்னா உலகின் மிக நீளமான மண் அணையா வந்து இந்த ஹிராகுட் அணை வந்து இருக்கு. இதோட நீளம் வந்து எவ்வளவு கிலோமீட்டர் இருக்குன்னா 25.8 கிலோமீட்டர் வந்து இருக்கு. இதுதான் ஹிராகுட் அணையோட சிறப்புகளா இருக்கு. அடுத்து வந்து நம்ம பார்க்கக்கூடிய டேம் என்னன்னா சர்தார் சரோவர் அணை. இந்த சர்தார் சரோவர் அணை எங்க இருக்குன்னா குஜராத் மாநிலத்துல வந்து இருக்கு. எந்த ஆற்றுல இருக்குன்னா நர்மதா ஆற்றுல வந்து இந்த சர்தார் சரோவர் அணையை வந்து கட்டியிருப்பாங்க. இந்த சர்தார் சரோவர் அணை எந்தெந்த மாநிலங்கள் பயனடையுதுன்னா இதன் மூலயமா குஜராத், மத்திய பிரதேசம், மகாராஷ்டிரா மற்றும் ராஜஸ்தான் ஆகிய 4 மாநிலங்கள் வந்து இந்த சர்தார் சரோவர் அணையால பயனடையுது. அதே மாதிரி இதோட சிறப்பா என்ன இருக்குன்னா நம்மளுடைய ஒற்றுமைக்கான சிலை வந்து குஜராத் மாநிலத்துல இருக்கும். அந்த ஒற்றுமைக்கான சிலை எந்த டேமுக்கு பக்கத்துல தான் கட்டியிருப்பாங்கன்னா இந்த சர்தார் சரோவர் அணைக்கு கீழே தான் இந்த ஒற்றுமைக்கான சிலையும் வந்து கட்டியிருப்பாங்க. ஓகே, அடுத்து நம்ம ஒரு முக்கியமான டேமை பார்ப்போம். என்ன டேம்னா இடுக்கி அணை வந்து பார்க்க போறோம். இடுக்கி அணை எந்த மாநிலத்துல இருக்குன்னா கேரள மாநிலத்துல இடுக்கி அணை வந்து இருக்கு. இது எந்த ஆற்றில கட்டப்பட்டிருக்குன்னா பெரியார் ஆற்றில வந்து இந்த இடுக்கி அணை வந்து கட்டப்பட்டிருக்கு. பயனடையும் மாநிலங்களா கேரள மாநிலம் வந்து இந்த இடுக்கி அணை மூலமா பயன்பெறுது. அதே மாதிரி இந்தியாவில இருக்கக்கூடிய ஒரே ஒரு பெரிய வளைவு அணையா எந்த அணை தான் இருக்குன்னா இந்த இடுக்கி டேம் தான் வந்து இருக்கு. இது எந்த மலைகளுக்கு இடையே அமைஞ்சிருக்குன்னா புறவன் மற்றும் புரத்தி மலைகளுக்கு இடையே இந்த இடுக்கி டேம் வந்து அமைஞ்சிருக்கு. அடுத்து எந்த டேம் பார்க்க போறோம்னா ரிகாந்த் அணை இல்லைன்னா கோவிந்த் சாகர் டேம் அப்படிங்கிறது பார்க்க போறோம். இந்த ரிகாந்த் அணை எங்க இருக்குன்னா உத்தரப்பிரதேச மாநிலத்துல வந்து இந்த ரிகாந்த் அணை அப்படிங்கிறது இருக்கு. எந்த ஆற்றுல இந்த ரிகாந்த் அணை கட்டப்பட்டிருக்கும்னா ரிகாந்த் ஆறு அப்படிங்கிற ஆற்றுல தான் இந்த ரிகாந்த் அணை கட்டப்பட்டிருக்கும். இது பயனடையக்கூடிய மாநிலங்களாக எந்த மாநிலங்கள் இருக்குன்னா உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம் மற்றும் பீகார் ஆகிய 3 மாநிலங்கள் வந்து இந்த ரிகாந்த் அணை மூலமா வந்து என்ன செய்யறாங்கன்னா பயன்பெறாங்க. அதே மாதிரி இதுல முக்கியமா பார்க்க போது என்னன்னா கொள்ளளவின் அடிப்படையில்
இந்தியாவுடைய மிகப்பெரிய செயற்கை ஏரியை வந்து இது வந்து என்ன செய்யுதுன்னா உருவாக்குது. இந்தியாவினுடைய மிகப்பெரிய செயற்கை ஏரியை எந்த அணை உருவாக்குதுன்னா ரிகாந்த் அணை அப்படிங்கிற அணை வந்து நமக்கு வந்து உருவாக்குது. அடுத்து எந்த டேம் பார்க்க போறோம்னா மைதான் பஞ்சட் அணை அப்படிங்கிறது பார்க்க போறோம். இந்த மைதான் அணை எங்க அமைஞ்சிருக்குன்னா ஜார்க்கண்ட் மாநிலத்துல வந்து அமைஞ்சிருக்கு. எந்த ஆறுல அமைஞ்சிருக்குன்னா பராகர் ஆறு அப்படிங்கிற ஆற்றுல தான் இந்த மைதான் பஞ்சட் அணை அப்படிங்கிறது அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி இது பயனடையக்கூடிய மாநிலங்கள் எந்தெந்த மாநிலங்கள் பயனடையுதுன்னா ஜார்க்கண்ட் மற்றும் மேற்கு வங்கம் வந்து இந்த அணை மூலமா பயனடைய மாநிலங்களா இருக்கு. அடுத்து பார்க்கக்கூடிய டேம் என்ன இருக்குன்னா காந்தி சாகர் அணை அப்படிங்கிறது இருக்கு. இந்த காந்தி சாகர் அணை எந்த மாநிலத்துல அமைஞ்சிருக்குன்னா மத்திய பிரதேச மாநிலத்துல அமைஞ்சிருக்கு. எந்த நதியில இந்த அணை அமைஞ்சிருக்குன்னா சம்பல் ஆறுல வந்து இந்த காந்தி சாகர் அணை வந்து அமைஞ்சிருக்கு. இது பயனடையக்கூடிய மாநிலங்களாக எந்த மாநிலங்கள் இருக்குன்னா மத்திய பிரதேச மாநிலம் மற்றும் ராஜஸ்தான் மாநிலம் வந்து இருக்கு. அதே மாதிரி இந்த காந்தி சாகர் அணையோட சிறப்பா என்ன சொல்றாங்கன்னா சம்பல் நதி மேம்பாட்டு திட்டம் ஒரு திட்டம் இருக்கு. அந்த சம்பல் நதி மேம்பாட்டு திட்டத்துல கட்டப்பட்ட முதல் அணையா இந்த காந்தி சாகர் அணை வந்து இருக்கு. அடுத்த டேம் பார்ப்போம். அடுத்த டேம் என்ன கொடுத்திருக்காங்கன்னா ராணா பிரதாப் சாகர் டேம் அப்படிங்கிறது. இந்த ராணா பிரதாப் சாகர் டேம் எங்க இருக்குன்னா ராஜஸ்தான் மாநிலத்துல அமைஞ்சிருக்கு. இந்த ராணா பிரதாப் சாகர் டேம் எந்த ஆற்றுல அமைஞ்சிருக்குன்னா சம்பல் ஆற்றுல வந்து இது வந்து அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி இந்த ராணா பிரதாப் சாகர் அணை மூலயமா பயனடையக்கூடிய மாநிலங்கள் என்ன இருக்குன்னா ராஜஸ்தான் மற்றும் மத்திய பிரதேச மாநிலங்கள் வந்து இதன் மூலயமா பயனடைகிறது. இந்த ராணா பிரதாப் சாகர் இதோட சிறப்பா என்ன பார்க்கணும்னா நம்மளுடைய ரவத்பட்டா அப்படிங்கிற ஒரு அணுமின் நிலையம் வந்து எந்த இதுக்கு கீழே தான் அமைஞ்சிருக்குன்னா இந்த ராணா பிரதாப் சாகர் அருகேதான் வந்து இந்த ரவத்பட்டா அணுமின் நிலையத்தோட குளிர்வித்தல் வந்து இங்கதான் வந்து நிகழ்கிறதா சொல்றாங்க. அடுத்து வந்து பார்க்க போறது ரொம்ப முக்கியமான டேமா இருக்கு. என்ன டேம்னா கல்லணை டேம் எங்க இருக்குன்னா நம்ம தமிழ்நாட்டுல தான் கல்லணை டேம் இருக்கு. எந்த ஆற்றுல கட்டியிருக்காங்கன்னா காவிரி ஆற்றுல தான் வந்து இந்த கல்லணை டேம் வந்து கட்டியிருக்காங்க. பயனடையும் மாநிலமா எந்த மாநிலம் பயனடையுதுன்னா தமிழ்நாடு தான். அதுல முக்கியமா திருச்சி தஞ்சாவூர் மாவட்டங்கள் வந்து இதன் மூலியமா பயனடையுது. இது முக்கிய சிறப்பம்சமா என்ன பார்க்கணும்னா இந்தியாவில இருக்கக்கூடிய மிக பழமையான அணை என்னதுன்னா இந்த கல்லணை தான் வந்து மிக பழமையான அணைன்னு சொல்லப்படுது. கிபி 2ஆம் நூற்றாண்டுல வந்து யாரால் கட்டப்பட்டதுன்னா சோழ மன்னர் கரிகாலனால் கட்டப்பட்டதுதான் இந்த கல்லணையா இருக்கு. அடுத்து பார்க்கக்கூடிய டேம் என்ன டேம்னா கிருஷ்ணசாகர் டேம். கிருஷ்ணசாகர் அணை வந்து எந்த ஆற்றுல அமைச்சிருக்காங்கன்னா காவிரி ஆற்றுல தான் இந்த கிருஷ்ணராஜ சாகர் அணை வந்து அமைஞ்சிருக்கு. இதோட பயனடையும் மாநிலங்களா எந்தெந்த மாநிலங்கள் இருக்குன்னா கர்நாடகமும் நம்ம தமிழ்நாடும் வந்து இந்த கிருஷ்ணசாகர் அணை மூலயமா பயனடையக்கூடிய மாநிலங்களா இருக்கு. அடுத்து பார்க்கக்கூடிய முக்கியமான டேம் எந்த டேம்னா ஸ்ரீசைலம் அணை அப்படிங்கிறது. இந்த ஸ்ரீசைலம் அணை எந்த நதியில அமைஞ்சிருக்குன்னா கிருஷ்ணா நதியில அமைஞ்சிருக்கும். அதே மாதிரி எந்த மாநிலத்துல இந்த ஸ்ரீசைலம் டேம் இருக்கும்னா ஆந்திர பிரதேச மாநிலத்திலையும் தெலுங்கானா மாநிலத்திலையும் இந்த ஸ்ரீசைலம் அணை வந்து இருக்கும். அதே மாதிரி இது பயனடையக்கூடிய மாநிலங்களா எந்த மாநிலங்கள் இருக்கும்னா ஆந்திர பிரதேசம் மற்றும் தெலுங்கானா 2 மாநிலங்களும் இந்த ஸ்ரீசைலம் டேம் மூலயமா பயனடையக்கூடிய மாநிலங்களா இருக்கு. அடுத்த முக்கியமான டேம் கொய்னா டேம் அப்படிங்கிறது. இந்த கொய்னா அணை எங்க இருக்குன்னா மகாராஷ்டிரா மாநிலத்துல இருக்கு. இது எந்த ஆற்றுல கட்டியிருப்பாங்கன்னா இந்த கொய்னா டேம் கொய்னா ஆறுல தான் வந்து கொய்னா அணை அப்படிங்கிறது கட்டியிருப்பாங்க. பயனடையக்கூடிய மாநிலமா எந்த மாநிலம் இருக்கும்னா மகாராஷ்டிரா மாநிலம் இருக்கு. இதோட முக்கிய அம்சம் என்னவா கொடுத்துருக்காங்கன்னா மகாராஷ்டிரா மாநிலத்தோடைய பொருளாதார முதுகெலும்பு. மகாராஷ்டிரா மாநிலத்தோட பொருளாதார முதுகெலும்புன்னு இந்த கொய்னா அணை வந்து அழைக்கப்படுகிறது. 1967க்கு அப்புறம் நில அதிர்வுகள் இங்கு வந்து என்ன ஆகுதுன்னா பதிவாகிறதா சொல்லியிருக்காங்க. 1967க்கு அப்புறம் தூண்டப்பட்ட நில அதிர்வுகள் வந்து இந்த கொய்னா அணையில பதிவாகதான் வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து ஒரு முக்கியமான டேம் பார்ப்போம். என்ன டேம் சொல்லியிருக்காங்கன்னா அல்மாட்டி அணை இல்லைன்னா லால் பகதூர் சாஸ்திரி அணை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அணை எங்க அமைஞ்சிருக்குன்னா கர்நாடகா மாநிலத்துலதான் அமைஞ்சிருக்கு. எந்த ஆற்றுல கட்டியிருக்காங்கன்னா கிருஷ்ணா ஆற்றுல கட்டியிருக்காங்க. கிருஷ்ணா ஆறுல வந்து இதை கட்டியிருப்பாங்க. அதே மாதிரி இது பயனடையக்கூடிய மாநிலங்களா கர்நாடகமும் ஆந்திர பிரதேசமும் இருக்கும். ஓகே, அடுத்து பார்க்கக்கூடிய முக்கியமான டேம் என்ன டேம் இருக்கும்னா சலால் அண்ட் பாக்லிகர் அணை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சலால் மற்றும் பாக்லிகர் அணை எந்த மாநிலத்துல இருக்குன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர் மாநிலத்துல இருக்கக்கூடியது. எந்த ஆற்றுல கட்டியிருப்பாங்கன்னா செனாப் ஆறுல தான் இந்த டேம் வந்து கட்டியிருப்பாங்க. இதோட பயனடையக்கூடிய மாநிலங்களா எந்தெந்த மாநிலங்கள் இருக்குன்னா ஜம்மு காஷ்மீர், பஞ்சாப், ஹரியானா, டெல்லி மற்றும் ராஜஸ்தான் ஆகிய மாநிலங்கள் வந்து இந்த சலால் டேமால வந்து பயனடையக்கூடிய மாநிலங்களா வந்து இருக்கும். பார்க்கக்கூடிய டேம் எந்த டேம்னா உரி டேம். ரொம்ப ஒரு முக்கியமான டேம். எந்த ஆற்றுல கட்டப்பட்டிருக்கும்னா ஜீலம் ஆற்றுல இந்த உரி அணை வந்து கட்டப்பட்டிருக்கும். எந்த மாநிலத்திலனா ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல வந்து இந்த உரி அணை வந்து கட்டப்பட்டிருக்கும். அடுத்து பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான அணை போங் அணை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த போங் டேம் எங்க இருக்குன்னா இமாச்சல பிரதேச மாநிலத்துல இருக்கு. எந்த ஆற்றுல கட்டியிருப்பாங்கன்னா பியாஸ் ஆற்றுல வந்து இந்த போங் அணையை வந்து கட்டியிருப்பாங்க. அடுத்து பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான டேம் எந்த டேம்னா துங்கபத்ரா அணை பார்க்க போறோம். ரொம்ப முக்கியமானது. துங்கபத்ரா அணை எங்க இருக்குன்னா கர்நாடகா மாநிலத்துல இந்த துங்கபத்ரா அணை இருக்கு.
எந்த ஆற்றுக்கு கீழே கட்டியிருப்பாங்கன்னா துங்கபத்ரா ஆற்றுக்கு கீழே இந்த துங்கபத்ரா அணை வந்து கட்டியிருப்பாங்க. இந்த துங்கபத்ரா அணை மூலியமா பயனடையக்கூடிய மாநிலங்கள் எந்தெந்த மாநிலங்கள்னா கர்நாடகம், ஆந்திர பிரதேசம் மற்றும் தெலுங்கானா ஆகிய மாநிலங்கள் வந்து இந்த துங்கபத்ரா அணை மூலியமா பயனடையக்கூடிய மாநிலங்களா இருக்கு. இதோட முக்கிய அம்சமா என்ன சொல்றாங்கன்னா, யுனெஸ்கோ வந்து ஒரு உலக பாரம்பரிய சின்னமா எந்த நகரத்தை அறிவிச்சிருப்பாங்கன்னா ஹம்பியை வந்து உலக பாரம்பரிய சின்னமா வந்து அறிவிச்சிருப்பாங்க. அந்த ஹம்பிக்கு அருகே தான் வந்து இந்த துங்கபத்ரா அணை வந்து அமைஞ்சிருக்கும். அது ஒரு முக்கியமான சிறப்பா இருக்கு. ரைட். அடுத்து பார்க்கக்கூடிய டேம் என்னன்னா உகாய் டேம் அப்படின்னு சொல்லுவாங்க. உகாய் அணை. இந்த உகாய் அணை எந்த மாநிலத்தில் அமைஞ்சிருக்குன்னா குஜராத் மாநிலத்தில் அமைஞ்சிருக்கும். இந்த உகாய் அணை எந்த ஆட்சிக்கு கீழே அமைஞ்சிருக்குன்னா தபதி ஆட்சிக்கு கீழே அமைஞ்சிருக்கு. இதோட முக்கியமான அம்சமா என்ன பார்க்கப்படுதுன்னா வல்லப் சாகர் அப்படின்னு வந்து இது அழைக்கப்படுகிறது. இதன் நீர்த்தேக்கம் வந்து உகாயோட நீர்த்தேக்கம் வந்து வல்லப் சாகர் அப்படின்னு வந்து அழைக்கப்படுகிறது. அடுத்த முக்கியமான டேம் மேட்டூர் அணை. மேட்டூர் அணை எங்க இருக்குன்னா தமிழ்நாட்டுல இருக்கு. இந்த மேட்டூர் அணை எந்த ஆட்சிக்கு கீழே கட்டியிருப்பாங்கன்னா காவேரி ஆற்றுல தான் வந்து இந்த மேட்டூர் அணை வந்து கட்டியிருப்பாங்க. பர்டிகுலரா பார்க்கும்போது சேலம் மாவட்டத்துல வந்து இது இருக்கும். அடுத்த அணை எந்த அணைனா முல்லை பெரியார் டேம். முல்லை பெரியார் அணை எங்க இருக்குன்னா கேரள மாநிலத்துல இந்த முல்லை பெரியார் அணை அமைந்துள்ளது. எந்த ஆற்றில கட்டியிருப்பாங்கன்னா பெரியார் ஆற்றில தான் இந்த முல்லை பெரியார் அணையை வந்து கட்டியிருப்பாங்க. இதன் மூலியமா பயனடையக்கூடிய மாநிலங்களாக எந்தெந்த மாநிலங்கள் இருக்குன்னா தமிழ்நாடும் கேரளமும் இந்த முல்லை பெரியார் அணை மூலியமா பயனடையக்கூடிய மாநிலங்களாக இருக்கு. இதோட முக்கிய அம்சமா என்ன சொல்றாங்கன்னா முல்லை பெரியார் அணை வந்து 1895 ஆங்கிலேயர் ஆட்சி காலத்துல வந்து சுண்ணாம்பு மற்றும் வெள்ளம் கலந்த தனித்துவமான கலவையால வந்து பயன்படுத்தி கட்டியிருப்பாங்க இந்த முல்லை பெரியார் அணையை. அதே மாதிரி இந்தியாவில மாநிலங்களுக்கு இடையிலான நீர் பாதுகாப்பு தொடர்பான மிகவும் விவாதிக்கப்படக்கூடிய ஒரு பிரச்சனைகள்ல இந்த முல்லை பெரியார் பிரச்சனையும் ஒன்னா இருக்கு. இதோட ஃபுல் PDF வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க. தேங்க்யூ.